பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 15:2 என்னில் கனி விடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பார்த்தீங்களா? கனி கொடுக்கிற வாழ்க்கை, கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை கர்த்தர் இந்த பூமியில் அனைவருக்கும் பிறக்கும்படியாக, பிழைக்கும்படியாக, வாழ்ந்திருக்கும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை, என்னை ஆசீர்வதிக்கவில்லை, எனக்கு எந்த நன்மையும் தரவில்லை என்று இந்த பூமியில் எவராலும் சொல்லவே முடியாது. எல்லா நன்மைகளையும் காலகாலங்களில் கொடுக்கிறார். கொடுத்து விட்டு அவர் நான் கனி கொடுப்போமா, நாம் தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வோமா, பிறருக்கு ஆறுதலாக நாம் இருப்போமா, பிறரை உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளை நாம் பேசுவோமா, விழுந்து கிடக்கின்றவர்களை நாம் தூக்கி எடுப்போமா, முடிந்த அளவிற்கு நாம் அல்ல ஊழியத்தை நாம் செய்வோமா, நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி வாழ்வோமா, அவரை தூக்கி சுமப்போமா என்று அவர் எதிர்பார்க்கின்றார். அப்படியாக நாம் கனி கொடுக்கின்ற பொழுது அவர் அதிகமாய் சந்தோஷப்படுகின்றார். கனி கொடுக்காத மரங்களை அவர் ஒவ்வொரு வருடமும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த வருடம் கனி கொடுக்கும், அந்த வருடம் கனி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறார். இல்லை, இனி கனி கொடுக்கவே கனி கொடுக்காது என்று தெரிகிற பொழுது வீணாக இருப்பதை விட, பிறரை கெடுப்பதை விட, இந்த மரத்தை நான் பிடுங்கி போடுவேன், வெட்டி போடுவேன் என்று வெட்டி போடுகிறார். அநேகர் அப்படியாக வெட்டுண்டு போகின்றார். ஆனால் கனி கொடுக்கிற மரத்திற்கு அவர் மிகவும் உதவியாக இருந்து இன்னும் நீ அதிகமாய் கனி கொடுக்க வேண்டும் என்று நீர்ப்பாய்ச்சி வேலி அடைத்து பாதுகாக்கின்றவராக இருக்கின்றாரா? ஒருவேளை அதிகமாய் கனி கொடுத்தபடியினாலே, ஊழியம் செய்தபடியினாலே, பிறருக்கு ஆறுதலாக இருந்தபடியினாலே இன்றைக்கு அதிக நெருக்கங்களை சந்தித்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, கலங்க வேண்டாம். உங்களுக்கு ஆண்டு நீர் பாய்ச்சுவேன் என்று இந்த நாளிலே சொல்லுகிறார். உங்களை தூக்கி சுமப்பேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன், இன்னும் அதிகமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உங்களை நெருக்கிற முட்களை கர்த்தர் வெட்டி போடுவார். பஞ்சகாலத்தை முடிய பண்ணுவார். உங்களுக்கு இழந்து போன வாலிபத்தையும் பலத்தையும் தருவார், ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து தார். இந்த நாளில் எல்லா வேதனைக்கு, கண்ணீருக்கு, கவலைக்கு நீங்களாக்கும். வியாதி ஓடி போகட்டும். பிள்ளைகள் எந்த நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அந்த நன்மைகளை செய்தவர்களை சந்தோஷப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.